என்ன நீ ஆனா அவனான்னு சொல்லிட்டு இருக்க? தமிழ் எழுத்துக்கள்ல ஆயுதெழுத்து எத்தனை நின்னுட்டு இருக்கேன். அட ஒண்ணுதானே வரும். ஆனா ஒரு கவிஞனின் எழுத்துக்கள்ல எல்லாமே ஆயுத தாங்கி வருதான். அதுதான் தேடிட்டு இருக்கேன். அட அது யார் அந்த கவிஞர்? அவர்தான் மாகவி, மகாகவி, தேசிய கவி, வீரக்கவி, விடுதலை கவி, புதுமை கவி, எட்டயபுரத்து கவி. தெரிஞ்சிருச்சு. முண்டாசு கவிஞன் சுப்பிரமணி பாரதி தானே? ஆமா, அவரேதான். நாட்டு விடுதலை, பெண் விடுதலை, மக்கள் ஒற்றுமை என பலவற்றிற்கு கவிதை ஆயுதம் எடுத்தவர். வெள்ளை வெள்ளை கொக்குகளா அப்படின்னு கொக்குகளை விரட்டுற மாதிரியே வெள்ளையனை விரட்டியவர். சமையல் செய்யும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொல்லிட்டு இருந்த காலத்துல அவங்களையும் படிக்க வைக்கணும்னு சொன்னவர். சாதி சண்டைன்னு இல்லாம எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும்னு சாதிகள் இல்லையடி பாப்பா என பாடலை பாடியவர். அவருக்காக அகர வரிசையில் ஒரு கவிதை இப்பொழுது. அனலாய் காணங்கள், ஆவேச பாடல்கள், இனிக்கும் கீதங்கள், ஈர்க்கும் பண்கள், உபதேச மொழிகள், ஊக்கமூட்டும் பணிகள், எழுச்சியூட்டும் எழுத்து, ஏற்புடைய கருத்து, அயமற்ற அறிவு, ஒழுக்க நெறிகள், ஓதிய நல்முறைகள், ஔடதமாயுரைகள், இது பாரதியின் நிறைகள். பாரதியார் ஈரோடு கருங்கல் பாளையத்துல என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? மனிதர்களுக்கு மரணம் இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அவர் 39 வருஷ கவிதை உடல் 1921 செப்டம்பர் மாதத்தில் முடிவடைந்ததாம். ஆனா அவர் நாம் பாடும் அவரோடு பாடல்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. பாரதி கொண்டாடினது போல நாமும் மனித பாசத்தையும் நேசத்தையும் இந்த குழந்தைகளோடு கொண்டாடுவோம் வாங்க. நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே. ஐ பாரதியாரே, எங்க இந்த பக்கம்? ஹோ, அதுவா? உங்களுடைய இன்றைய முன்னேற்றத்தை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பாரதியாரே, காலம் ரொம்ப மாறிடுச்சு, அதை நீங்களே பாருங்களேன். தேவதையை பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா. என் தேவதையை பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா. வான்மிதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மயிலவா, மருதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு மணிடவா. ஒரு பெண் என்பவள் யாருக்கும் அடிமை இல்லை. சமூகத்தில் தலை நிமிர்ந்து நிற்கும் மிக பெரும் ஜோதி. அதை கண்டு கழிக்கவே நான் இங்கு வந்துள்ளேன். கவிஞரே, இப்ப நாங்க எங்க கனவை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம், அதையும் பாருங்களேன். நாளை வெறும் கனவு, அது நான்
பட்டு வண்ண போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சு உள்ள நீ வாரியா பெண்ணே, எப்போதும் கர்வத்துடனே இரு. இங்கு யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. உன் லட்சிய பாதையை நோக்கி நீ ஓடு. செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. பல்லை கொண்டு கேரு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. நம்ம நாட்டில் ஏன் தெரியும் சார் பொண்ணுங்க முன்னாடி போக முடியல, பின்னாடி எவன் வராங்கிற பயத்துல தான் சார். போகட்டும் சார், பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போகட்டும், காலேஜுக்கு போகட்டும், வேலைக்கு போகட்டும், நிம்மதியா. அருமை அருமை குழந்தைகளே, பாரதியின் பெருமையை அழகாக ஆடி பறைசாற்றிய உங்களுக்கு பல்லாயிரம் வாழ்த்துக்கள்.